just wanna talk about the time we had last night. Your feelings, the way you suck my spine, it's a spiritual healing. இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டியாக ரீல்ஸ் வீடியோ வந்து எப்படி நம்ம மேப் பண்ண போகிறத பார்க்க அப்புறம் இது வந்து நீங்கள் ரீசெண்டாக நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா. அது எப்படி நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறதா பார்க்க அப்புறம் இது ஒரு சிம்பிள் நார்மல் ஒரு எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள இன்ஸ்டாகிராம் ஆப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி வந்து போடுற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோரியில் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ப்ரோஸ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் உள்ள எஃபெக்ட்லாம் எல்லாமே வரும். நம்மளுக்கு தேவையான எஃபெக்டை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து மேலே சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேர்ல்டுன்னு டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. வேர்ல்டுன்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள் வேர்ல்ட் எக்ஸ் ரிச் பை இந்த எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிற எஃபெக்ட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து இப்போ சேவ் டு கேமரா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணால் பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு நீங்கள் இப்போ நார்மலாக போய்ட்டு இந்த ஹோம் ஆப்ஷனை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் ஆப்ஷனில் வச்சுட்டு இப்போ ஸ்டோரி பக்கத்தில் ரீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ரீல்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ரீல்ஸ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த எஃபெக்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதில் வந்து இப்போ உங்கள் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணி எப்படி பண்ண போகிறதா பார்க்க வரோம். இதில் நார்மல் கேமரா பக்கத்தில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. செலக்ட் பண்ணோன்னே ஆட் மீடியான்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஆட் பண்ணோட ஃபோட்டோட சைஸ் வந்து 9:16 இருக்கணும் ஓகேங்களா. அந்த ரேஷியோவில் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து ஆட் மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நான் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து 9:14 வந்து ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ணி முடிச்சுன்னா எப்படி நம்ம வந்து வீடியோ வந்து இப்போ மேக் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த எஃபெக்ட் சென்டர் பட்டன் இருக்குல்ல, ரீல்ஸ் பக்கத்தில் சென்டர் பட்டன் இருக்குது, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. Hey, I didn't tell her she should act right. She just wanna talk about the time we had last night. Your feelings, the way you suck my spine, it's a spiritual healing. இந்த மாதிரி லோடாகி முடிச்சோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்குறனோட பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. Hey, I had to tell her she should act right. She just wanna talk about the time we had last night. நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டோரியில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எஃபெக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுங்கிறது தேவைன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.